சொல்றப்போ கச்சத்தீவுல வந்து திமுக தான் பெரிய துரோகம் இருக்குது. ஏன்னா திமுக அன்னைக்கு 1974 இங்க திரும்ப கருணாநிதி அன்னைக்கு முதலமைச்சர் சர்க்காரிய கமிஷன் அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கு பயந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு வந்து தாரகத்து கொடுக்குன்னு திருமதி மண்டல நாயகர் கேட்டப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனடியா அதை வந்து குறிப்பிட்டாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னன்னா மாநில அரசுடைய ஒப்புதல் கேட்டிருக்கணும். அதே போன்று பாராளுமன்றத்தை கொண்டு வரல. ஆனா திரு கருணாநிதி பொறுத்தவரை அந்த சர்க்காரி கமிஷன் பயந்து அதை வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு அவரு. அதனால வழக்கு அதனால என்னாச்சுன்னா கச்சத்தீவு நம்முடைய பாரம்பரிய உரிமை, மீன் பிடிக்கிறது. அந்த மீன் பிடிக்கிற உரிமை பறிபோச்சு. 1000 வருஷமா பிடிச்சது. இதனால இன்னைக்கு ஜெயில தள்ளுறது, விளையாடுறது, அதே போல வந்து பல்வேறு வகையில பார்த்தா மீனவர் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு படகு பதிவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், 17 வருஷமா மத்தியில திமுக காங்கிரஸ் செஞ்சது, ஏன் மீட் இருக்கலாம்ல, அதை விட்டாங்க. இப்ப தேர்தலுக்கு திமுக வந்து கச்சத்தீவு வந்து கொண்டு வரும்னு சொல்லிட்டு மீட்டுன்னு சொல்லிட்டு காலில் பூசுறாங்க. அம்மாவை பொறுத்தவரை கச்சத்தீவு மீட்டு தான் எங்களுடைய உரிமை கூட அம்மாவும் கொண்டு கொடுத்தாங்க, நாங்களும் கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம். தேர்தல் அறிக்கையில வந்திருக்கு. அம்மா கேஸ் போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஏன் வந்து அன்னைக்கு திமுக போய் ஜாயிண்டா வந்து இணைச்சிக்க வேண்டியது, ஏன் இணைச்சிக்கல? அப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இணைச்சிக்க இணைக்கல, திமுக இணைச்சிக்கல. அது ஒரு பக்கம் துரோகம். ஏன்னா அவங்க குற்றம் இல்லை நெஞ்சு. அதனால அவங்க வந்து இது பண்றாங்கன்றதுனால தான் தான் தார வைப்போம். அதனால நம்மளே போய் ஜாயின் பண்ணி விட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது மாதிரி வந்து கேஸ் போட்டும் போது டிவாஸ் கேட்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இல்ல இந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து கச்சத்தீவு வந்து தமிழ்நாட்டுடைய அது வந்து முடிஞ்சு போன விஷயம் சொன்னப்போ அது வந்து கருணாநிதி சட்டமன்ற செல்வம் அதுக்கு முன்னாடி பேசும்போது உறுப்பினர் கேட்கிறாங்க, போல அவங்க போட்ட அப்புறம் நாங்க போடுறோம்னு சொல்லிட்டு அபிடேட் அவங்க போட்ட பிறகு அபிடேட் என்ன போட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டே முடிஞ்சுட்டு சொல்லிட்டு அதை நாங்களும் முடிஞ்சிட்டு சொல்லிட்டு அப்படி மூடுதலா பண்ணிட்டோம். அவமானப்படுத்துறாங்க. இவ்வளவு இருந்து கூட ஏன் வந்து பார்த்தா வந்து மோடி வந்து பார்த்தா அதெல்லாம் வந்து ஒரு கண்டன பொருள் எழுப்பல? ஏன் 10 வருஷத்துல வந்து மோடி நினைச்சிருந்தா கட்சியை மீட்டு கொடுத்துருக்கலாமே? தேர்தலுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாமே நாடகம். அத பிஜேபிக்கும் வந்து அது கச்சத்தீவை பத்தி சொல்றதுக்கு அருகதை இல்லை. அதே போல வந்து திமுகவுக்கு வந்து கச்சத்தீவை பத்தி சொல்றதுக்கு அருகதை இல்லை. அதுல 2 பேரால இன்னைக்கு வந்து மீனவர்களே பாதிக்கப்படுறாங்க.